ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எங்கள் பொண்ணுக்கு நாளைக்கு பர்த்டே. அவங்களோட ஃபேவரட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கதவுக்கு பின்னாடி எப்போவுமே ஹோம்ஒர்க் எழுதுறது தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹாப்பி பர்த்டே டு மீன்னு அவங்க இன்றைக்கி எழுதியிருக்காங்க. அதுபோல் எவ்வளோ அழகாக ட்ராயிங் எல்லாம் பண்ணிவிட்டு டோடல்னு போட்டிருக்காங்க. ஐ லவ் மை மம் டேட் அண்ட் எங்களோட டாகு நேம் பட்டு லக்கின்னு எழுதியிருக்காங்க. அதுபோல் மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளார் எல்லாம் வரைஞ்சி அவங்களுக்கு பிடிச்சது பாருங்கள், ஸ்ட்ராபெரி எல்லாமே அழகாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சர் எய்ம் பாருங்கள், டாக்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா போட்டிருக்காங்க. மை லைஃப் ஈவினிங் வில் ஒர்க் ஃபார் மை ஃப்யூச்சர்னு எனக்கு எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல தான் அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு கிஃப்ட் ரெடி பண்ணிவிட்டு அவங்க எழுந்தோடனேயுமே ஒரு பேப்பரில் இந்த கிஃப்ட்டு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறத அவங்களுக்கு நான் கொடுக்குற ரிடில். அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், இந்த கிஃப்ட் எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, சியோ, தேங்க்யூ. இதில் பாருங்கள் அழகாக ஒரு ரோஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், அழகாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது நாளைக்கு காட்டுறேன். தேங்க்யூ, சியோ, குட் நைட். குட் நைட் டு ஆல்.